வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வயிறு புளிச்ச ஏப்பம் மாதிரி வர்றது, வயிறு வந்து மப்பு கொள்வது, மந்தமாக இருக்கிறது, பசியின்மையாக இருக்கவும் ஒரு மாதிரி கிரேவியாக இருக்கும், செரிமானம் இல்லாமல் வயிறு பிரட்டலோடு இருக்கிறதுக்கான ஒரு நல்ல ரெமெடி. சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எப்படி செய்யலாம், ஒரு இனிப்பு போட்டு இனிப்பு போடாமல் ரெண்டு விதமாகவும் குழந்தைகள் கொடுக்கவும் ஒரு மாதிரி எப்படின்னு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வயிறு வந்து உப்பிசமாக இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஏப்பம் புளிச்ச ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக வந்து ஒரு மாதிரி செரிமான பிரச்சனைகள், டைஜஷன் ஆகாமல் இருக்கும், எல்லாம் மந்தமாக இருக்கும், வயிறு உப்பிசமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்து தான் இது. இது வந்து நம்ம பொடி செஞ்சு வச்சுக்க போகிறோம். இது வந்து எப்போ தேவையோ ஒரு 2 நாளைக்கு நீங்கள் வந்து அதை பொடி சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவையே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இருந்தாலும் வயிற்றில் இருக்கிற மற்ற கேஸு, அந்த ஏப்பம் இதெல்லாம் போகிறதுக்காக உள்ளதுக்காக செஞ்சுருக்கோம். இது வந்து ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் வந்து நல்லா ஒரு செரிமானத்தன்மை கொடுக்கும். இது வந்து சுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பொடி பண்ணுறதுக்காக சுக்கு எடுத்திருக்கேன். இல்லை சுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இஞ்சி கூட வச்சுக்கலாம். ஆனால் பொடி செய்கிறதுக்கு மீதி உள்ளதை பொடி செஞ்சுட்டு நீங்கள் வந்து இஞ்சியை வந்து அந்த நேரத்தில் நம்ம கசாயம் வைக்கிறப்ப போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட செய்யலாம். ஆனால் நான் இப்போ எடுத்துருக்கிறது சுக்கு. இது ரொம்ப நல்லது, அது நல்லா செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறனால சுக்கை எடுத்திருக்கேன். இது வந்து சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து மிளகு வந்து நம்ம வந்து பொடி ஏற்கனவே நான் வந்து பொடி செஞ்சு வச்சுட்டேன். நான் உங்களுக்கு இது வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கிறது இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பொடி செஞ்சு அதை வச்சுக்கணும், அவ்வளோதான். இது வந்து எலுமிச்சம்பழம் கடைசியாக புளியறதுக்கு. இது வந்து இப்போ இது முதல்ல இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வறுக்க போகிறோம். அது வந்து வெறுமனையாக சட்டியில் எந்த ஒரு இதுவும் சேர்க்காமல், அப்போ தான் நம்ம பொடி செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம இதில் போடலை. இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா அதில் இப்போ வந்து வெறும் வாழையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சுக்கை மட்டும் போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த தோலை உரித்து பொடி பண்ணுறதுக்கு தூளாக வரணும் இல்லையா, அதுக்காக அதை போட்டிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் நக்கணும், அதனால் கொஞ்சம் அது தோலை எடுத்து அந்த பொடி பண்ணுறதுக்கான காஞ்சிருக்கும். இருந்தாலும் சக்கையாக வரக்கூடாது, தூளாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இது தனியாக தான் பண்ணணும். மற்றதெல்லாம் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஒரு சும்மா ஹீட்டு அந்த வறுப்படுறதுக்கானதாக போனால் போதும். நம்ம சீரகமாக இருக்கட்டும், மிளகாக இருக்கட்டும், இல்லை ஓமமாக இருக்கட்டும், இது மட்டும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. வெறும் வானிலையில் தான் அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இதை எடுத்துக்கலாம். நம்ம நல்லா இது பண்ணிட்டோம். தோல் உரித்து அடுத்து நம்ம வந்து தோலை உரித்து இது பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் பொடி பண்ணுறதுக்காக. அது ஏற்கனவே வந்து பாத்திரம் ரொம்ப சூடாக தான் இருக்கும், அதனால் ஓமத்தை போடுறோம். சீரகத்தையும் ஓமத்தையும் நம்ம போடலாம். ரொம்ப கருகக்கூடாது, அது அரைப்படுறதுக்காக நம்ம வந்து வறுக்கிறோம் அந்த இது, அவ்வளோதான். மற்றது எதுவுமே இதில் பண்ணணும்னா இதோட நீங்கள் மிளகையும் போட்டுக்கோங்க. ரொம்ப கருகலாம் வேணாம், லைட்டாக இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். நல்ல வாசனை வரும், ஓமம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா இது வந்து குழந்தைங்க செரிமான பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இது சரியாக இருக்கும். ஓமம் வந்து அவ்வளோ நல்லது, சீரகம் எல்லாமே. எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், போதும். இப்போ நிப்பாட்டிடலாம். இப்போ நம்ம சூட்டில் இருக்கட்டும். இது வந்து நம்ம வந்து வருத்தம் இல்லையா, அந்த சுக்கு தான் இது. இதை வந்து நம்ம தோலை உரித்து இது மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இது வந்து அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லா தான் வரும் இல்லையா. ஸோ உங்களுக்கு உடச்சாலே இந்த பாருங்கள் உடஞ்சிரும். அந்த அதாவது நம்ம அதுக்காக தான் நம்ம இது பண்ணோம். இப்போ மிக்சியில் அரைக்கிறப்போ உங்களுக்கு சுலபமாக அரைக்கிறதுக்கு இதாக இருக்கும். மீதி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு பொடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இந்த பொடி இந்த மாதிரிங்க அந்த மாதிரி அரைச்சாச்சு. இதெல்லாம் நீங்கள் சலிக்கலாம் வேண்டியதில்லை. இது நம்ம கஷாயம் மாதிரி தான் வைக்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கும் எப்படி பெரியவங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். பெரியவங்க சாப்பிட்றப்ப பனவெல்லம்லாம் போட வேண்டியதில்லை, ஏன்னா நமக்கு வந்து காரம் கொஞ்சம் தான், லெமன் புழிஞ்சு அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு பொறுப்பட்டும் அதில் கொஞ்சம் பனவெல்லம் போட்டு நம்ம பண்ணால் அவங்க வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது ரெண்டுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அப்பப்போ ஒரு 2-3 நாளைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ஏப்பம் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும், உங்களுக்கு ஃப்ரீ ஆகிறது. அதுக்கப்புறம் 2 தடவை, ஒரு நாளைக்கு 2 தடவை அப்படிங்கிறது 4 நாளைக்கு சாப்பிடுங்க. நல்லா உங்களுக்கு வயிறு கிளியர் ஆகும். இதை போல் இப்போ எடுத்து நம்ம வச்சுருவோம். ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து 1 டம்ளர், ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறதுனால 1 டம்ளர் தண்ணி போதும். அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நம்ம பொடி செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை எடுத்து அதில் போடணும். இதில் வந்து நமக்கு 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன்னா நம்ம இந்த மாதிரி இந்த அளவு போதும் நமக்கு. இதை வந்து
நல்லா லைட்டாக அந்த நம்ம காஃபி குடிக்கிற அந்த டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப கொதிச்சு பாதி ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது நம்ம வடிகட்டிக்க போகிறோம். இப்போ வந்து இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, இல்லை பெரியவங்களுக்கே வந்து ரொம்ப காரமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் பனவெல்லமும் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் லெமன் போடுறதுனால நான் பனவெல்லம் போட போகிறது இல்லை. இன்னொன்று குழந்தைங்களுக்கு போடுறது நான் பனவெல்லம் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் லெமன் போட்டு தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன். அது இன்னும் நமக்கு செரிமான ஏப்ப பிரச்சனை வயிறு சம்மந்தமானதெல்லாம் கிளியர் ஆகும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து மீதி இருக்கிறதுல நம்ம பனவெல்லம் போடுறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது நல்லா வரட்டும். நான் 2 பேருக்குக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன். பெரியவங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு, சின்னவங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூட இருக்குது, கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் அதில் பாதி எடுத்துகிட்டு அப்புறம் வெல்லம் போட்டு காட்டுறேன். நம்ம எலுமிச்சம்பழம் போட்டும் நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து இது வந்து எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம். நல்லா புழிஞ்சிக்கோங்க. அதை மூடி போதும் உங்களுக்கு. மீதியை வந்து அடுத்தது வந்து கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. அரை மூடி வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து இதை ஊற்றி வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான். வந்துருச்சு. இப்போ மீதியாக இருக்கிறதுல நம்ம வந்து பனங்கள் கொண்டோ இல்லை வந்து நாட்டு சர்க்கரையோ அது ஏதாவது 2ல் ஏதாவது ஒன்று வந்து உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் போட்டு அதை கொதிக்க வைங்க. இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. குழந்தைங்க வந்து எப்படி வந்து அவங்களுக்கு இறங்கணும் அப்படி செரிமானம். இது வந்து பசி இல்லை, சில பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடாம அவங்களுக்கு பசிக்கலை அப்படிம்பாங்க. சாப்பாடு மட்டும் இறங்கவே இறங்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட்றவங்க இதெல்லாம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டைஜஸ்ட் ஆகிற பிரச்சனை, அந்த மந்தமாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து இருக்காது, மப்பு கொள்ளாது. இதை வந்து அவங்களுக்கு வடிகட்டி நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அவங்களுக்கு வடிகட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கொடுங்க, நிறையா கொடுக்க வேணாம். ஒரு 1/4 டம்ளர் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு 2 வேளை இல்லை 1 வேளை கூட கொடுங்க. ஒரு 2 நாளைக்கு 2 3 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அவ்வளோதான். இதை வடிகட்டிக்கலாம். இது வந்து நான் எலுமிச்சம்பழம் வச்சு வந்தது, அதுக்காக எலுமிச்சம்பழம் டிஃப்ரெண்ட். இது நம்ம பெரியவங்க இல்லை நீங்களும் பனவெல்லம் போட்டும் சாப்பிட்லாம். குழந்தைங்க மட்டும் தான் சாப்பிடணும் இல்லை, காரம் வேணால் ரொம்ப இதாக இருக்குங்கனாலும் நீங்களும் இதை சாப்பிட்லாம். அளவு வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ, பெரியவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சின்னவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அளவு குறைச்சி கொடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் குழந்தைங்களுக்கு போதும். பசியின்மை இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வயிறு மந்தமாக இருந்தாலும் சரியாகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீட்பேக் எல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த் அவர்ஸ். மேலும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.